அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இவர் தற்போது உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சித்தர்கள் என்றாலே பரிபாஷையில் பேசுவது, பலவிதமான தகவல்கள் சொல்வது, இவர்கள் எப்போது வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று யாருக்குமே புரியாது. அப்படி ஒரு மர்மமான உலகம்தான் சித்தர்கள். இப்படி இருக்கும்போது மிக அதிசயங்கள் நடத்துவதும் அமானுஷங்கள் நடத்துவதும் இவர்களுக்கு கைவந்த கலையாகும். இப்படி தான் ஒரு சித்தரை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த சித்தரை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு சுமார் 100 டீ அளவு குடிப்பாராம். 100 டீ குடிப்பாராம். யோசித்து பாருங்கள். அதே சமயத்தில் சில நேரங்களில் அவருக்கு பஜ்ஜி 50 பஜ்ஜி 100 பஜ்ஜி என பஜ்ஜியும் டீயுமே குடிப்பாராம். இது அவரை பற்றிய ஒரு தகவலாகும். அதே சமயத்தில் நம்மிடம் ஏதாவது பேச நினைத்து கொண்டே இருப்பாராம், அல்லது நாம் ஏதாவது அவரிடம் பேச சென்றால் திடீரென்று நம்மளை ஓங்கி அடித்து விடுவாராம். நாம் சற்று மிரண்டு போய்விடுவோம். ஆம், இதற்காக அந்த அடி விழுகிறது என்றால் நம்ம கர்மாவை அந்த அடி மூலம் சரி செய்வதாக ஒரு அதிசயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாள் என்றால் அவர் மொட்டை அடித்து விடுவாராம். அந்த நாளில் பயங்கரமான சத்தமாக இருக்கும். சித்தரை பார்ப்பதற்கு அவரை சுற்றி ஒரு அக்னி வளையம் மாறி எரியுமாம், கொழுந்து விட்டு எரியுமாம். அவரை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியாக இருப்பாராம். இப்படி பல அமானுஷங்கள் நிறைந்தவர் தான் இந்த சித்தர் ஆவார். சரி, இந்த சித்தர் எங்கே இருக்கிறார், இவர் பெயர் என்ன என்று பார்த்துவிடும். இவர் பெயர் ரவி சித்தர் என்று அழைக்கிறார்கள். இவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் சேலம் தான். நமது சேலம் அருகே மல்லூர் பஸ் நிலைய அருகத்தில், அதாவது சேலம் மாவட்டம் மல்லூர் என்ற இடம், அதாவது சேலத்துக்கும் ராசிபுரத்திற்கும் செல்லும் வழியில் மல்லூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த மல்லூர் பஸ் நிலையத்துக்கு அருகிலே ஒரு பெரிய புளிய மரம் இருக்கிறது. அந்த புளிய மரத்து அடியிலே தான் இந்த சித்தர் அமர்ந்திருப்பார். அதனால் இவருக்கு புளிய மரத்து சித்தர் என்ற பெயரும் உண்டு. அதே சமயத்தில் டி சித்தர் என்ற பெயரும் உண்டு. ரவி சித்தர் என்பது தான் இவரது பெயராகும். இந்த சித்தரின் பரிபாஷைகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அவர் யாரையாவது தொட்டு விட்டால் ஒன்றுமில்லை, நீங்கள் போகிறீர்கள் என்றால் உங்களை தொட்டு உங்கள் உடம்பு மீது சும்மா அவரது கை பட்டாலே உங்கள் கர்மா கலைந்து விடுவோம், உங்களது பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து விடுவோம். சில நேரங்களில் உங்கள் பிரச்சனை கர்மா அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அடி உறுதியாம். அடித்து விட்டால் போதும், அவ்வளோதான், அனைத்தும் அன்றுடன் விட்டு விடுவோம். இவரிடம் அடி வாங்குவதற்காகவே இவரிடம் அந்த அடியை வாங்கிவிடலாம், எப்படியாவது நம்ம அடித்து பிரச்சனையை முடித்து கொள்ளலாம் என்று பல பேர் கீவில் நிற்பது தான் இங்கே அதிசயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் யாராவது தட்டி கொடுத்தால் அவ்வளோதான், அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இதுதானா என்றால் இல்லை, இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. பலரும் இவரிடம் காசு கொடுப்பார்களாம், ஏதாவது ஒரு காசு கொடுப்பார்களாம். அவர் அதை வாங்குவார், வாங்காமையும் போகலாம். அது அவரது முடிவு. அதே சமயத்தில் அவரது உங்களது கர்மா. ஒருவேளை அந்த காசை வாங்கி கொண்டு, அந்த காசு என்பது 100 ரூபாவோ 200 ரூபா அப்படின்ற எதுவுமே இல்லை. அது 1 ரூபாய் இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம், அல்லது 5 ரூபாய் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஏதோ ஒரு காசை கொடுப்பார், நீங்கள் கொடுக்கலாம், அதை அவர் வாங்கி கொள்வார். அப்படி வாங்கி கொண்டு சிறிது நேரம் வைத்திருந்து அந்த காசை உங்களிடமே திருப்பி கொடுத்து விட்டால் அவ்வளவுதான், அன்றிலிருந்து நீங்கள் கோடீஸ்வரன் தான். அதிசயமாக இருக்கிறதா, ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், அதுதான் உண்மை. ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு பாட்டு தொடங்கும் போது மிகவும் வறுமையில் இருப்பார். பாட்டு முடிந்தவுடன் பெரிய கோடீஸ்வரனாக பல கார்கள் அவர் கண்ணடையெல்லாம் போட்டுக்கொண்டு துறப்பார். அது மாதிரி காசை கொடுக்கும்போது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் அதை வாங்கிவிட்டால் கோடீஸ்வரனாக மாறும் அளவுக்கு இவருடைய சக்தி எல்லை இல்லாததாக அங்கே பலரும் கூறுவார்கள். அதுபோல் யாராவது இவர் நமக்கு காசு கொடுப்பாரா, 1 ரூபாவா 2 ரூபாயா, இவர் கையிலிருந்து பணத்தை வாங்கிவிட்டால் முடிந்தது, அன்றிலிருந்து நீங்கள் தான் கோடீஸ்வரர் அவர்கள் மாறுவீர்கள். இந்த பணத்தை அவரிடம் வாங்குவதற்கு மல்லு கட்டி கொண்டு கூட்டமாக நிற்பார்கள். ஆம், ஆனால் அவ்வளோ எளிதில் அவர் தரமாட்டார். ஆனால் வைத்திருப்பார் காசு. நீங்கள் பணமே கொடுக்கவில்லை என்றாலும் அவரிடம் வேறு யாராவது கொடுத்திருப்பார்கள், 5 ரூபாவோ 10 ரூபாவோ அப்படி கொடுத்திருப்பார்கள். அதையெல்லாம் வைத்திருப்பார். அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ அவருக்கு தான் கிடைக்கும். இந்த எப்படியாவது அவரிடம் பணத்தை வாங்கிவிட வேண்டும் என்று பல முறை, பல மாதங்களாக, பல நாட்களாக தவம் இருக்கும் கூட்டமும் உண்டு. போன உடனே அப்போதே அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும் அதிசயம் உண்டு. அது உங்களது பக்தி, உங்களது கர்மா, இரண்டும் பார்த்தான் அவர் செய்வார். உங்களுக்கு வாழ்க்கை நலமாக மாற வேண்டும் என்று சித்தரை மனமுருகி வேண்டினால் நிச்சயமாக அவர் கையிலிருந்து காசை வாங்கிவிடலாம்.
அது மட்டும் தான் என்றால் இவரை பற்றி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னால் பொழுது விடிந்துவிடும். அந்த அளவுக்கு சில அதிசயங்களும் அமானுஷ்யங்களும் நடத்திருக்கிறார். அவ்வளவு எளிதாக இவரை நீங்கள் அணுகுவது மிகவும் கடினம். ஏனென்றால் முதலில் இவரை பார்க்க உங்களுக்கு வழிவிடுறது மிகவும் கடினம். உங்கள் விதிப்படி, உங்கள் ஜாதகப்படி, உங்கள் வாழ்க்கை நன்றாக வரப்போதென்றால் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். சித்தரின் ஆசீர்வாதம் கிடைப்பது என்பது அரிதினும் அரிதாகும். ஆம், ஒரு முறை சேலம் சென்று நீங்கள் அங்கு ராசிபுரம் சேலத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மல்லூர் என்ற பஸ் நிலையத்துக்கு அருகிலே மெயின் ரோட்டில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தின் அடியிலே அமர்ந்திருப்பார். அனைவரும் அங்கே கேட்டால் சொல்வார்கள், ஒன்றும் பிரச்சனை. அதனால்தான் அவருக்கு புளிய மரத்து அடி சித்தர் என்று பெயராகும். அவரது உண்மையான பெயர் ரவி சித்தர் என்று அழைப்பார்கள். மிகவும் செல்வ செழிப்போடு உங்களை வாழ வைப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கார். பெரிய பெரிய மில் அதிபர்கள், கோடீஸ்வரர்கள், பலவிதமான ரகசியமாக வந்து போக அதிசயமெல்லாம் உண்டு. தமிழகத்தில் மிக சிறந்த தொழிலதிபர்களெல்லாம் அவரை சென்று ரகசியமாக தரிசனம் செய்வதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் சென்று வழிபடுங்கள். அவர் உங்களை வாழ்த்துவார். நன்றி, வணக்கம்.